வணக்கம். உங்க பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை இயல் 2ல இருக்கிற பட்டமரம். இத பத்தி கொஞ்சம் நம்ம ஆழமா பேசலாமா? ஆமா, கண்டிப்பா. இந்த கவிதை மேலோட்டமா பார்த்தா கூட மனசுல ஒரு மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுத்துது. உண்மைதான். வெறும் மரத்த பத்தி தானேன்னு இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள், அப்புறம் கவிஞர் எதை நமக்கு சொல்ல வராரு, அத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இப்போ. சரிதான். குறிப்பா அந்த படிமங்கள் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். அந்த தலைப்பே பாருங்க, பட்டமரம். முதல்ல நல்ல செழிப்பா இருந்து அப்புறம் பட்டு போன ஒரு நிலை. அதுலயும் ஒரு சோகம் தெரியுது இல்லையா? ஆமா, ஒரு முரண்பாடு கூட. சரி, கவிதைக்குள்ள போவோம். ஆரம்பமே எப்படி இருக்கு? மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே. அடடே, ஒரு மரம் பெருமூச்சு விடுதுன்னு சொல்றதே கொஞ்சம் கனமா இருக்குல்ல மனசுக்கு. ம் அங்கேயே அந்த மரத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாரு கவிஞர், ஒரு மனிதனை போல. ஆமா. அப்புறம் கேக்குறாரு, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. ம் இந்த விசனம், அதாவது அந்த கவலை, அது எதுக்கு? இனிமே வெட்டிருவாங்கங்கிற பயமா? இருக்கலாம், இல்லன்னா தன்னோட பழைய வாழ்க்கையை நினைச்ச கவலையா கூட இருக்கலாம். இழந்ததை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி. ஆமா, ஏன்னா அடுத்தடுத்து வர வரிகள்ல அந்த பழைய வாழ்க்கைய எவ்ளோ அழகா சொல்றாரு. எப்படி? குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை. யோசிச்சு பாருங்க, நல்ல குளிர்ந்த நிழல், வாசனையுள்ள பூக்கள், ஒரு கூரை மாதிரி அடர்ந்த இலை. ஆஹா, ஒரு காலத்துல எவ்வளவு செழிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கு பாருங்க. அதோட மட்டும் இல்ல, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும். ம், பறவைகள் பாட்டு பாடுற இடமா அது இருந்திருக்கு. ஒரு கொண்டாட்டமான இடமா இருந்திருக்கு. ஆமாம். ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் பசங்க விளையாடுற இடமாவும் இருந்திருக்கு. அப்போ அந்த மரம் வெறும் மரம் இல்ல, ஒரு சமுதாயத்தோட ஒரு பகுதியா, ஒரு உயிர்ப்புள்ள மையமா இருந்திருக்கு. நிச்சயமா. இப்போ இருக்கிற நிலைமை என்ன? மொட்டை கிளை. அந்த பழைய நிலைமைக்கும் கந்தமலர், பாடும் பறவைகள், சிறுவர் இப்போதைய நிலைமைக்கும் உள்ள வேறுபாடு, அதுதான் ரொம்ப வலியா இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த வேறுபாட்டை கவிஞர் எப்படி காட்டுறாருன்னா, மரத்துக்கு மனித உணர்வுகளை கொடுத்து, அந்த பெருமூச்சு, விசனம் இதெல்லாம் மரத்தோட வலிய நம்பால உணர முடியுது. ஆமா. குறிப்பா அந்த வரி. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்ற நீயே. இது இது மரத்தையே ஒரு மனுஷனா மாத்திருது இல்லையா? ஆமா. காலத்தோட தாக்குதல்ல கஷ்டப்படுற ஒரு மனிதனோட ஓலை மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அது சாதாரணமா வயசாகி நிக்கிறது இல்ல, ஒரு பெரிய போராட்டத்தோட விளைவு அது. ரொம்ப ஆழமான வரி அது. அப்புறம் அதோட முடிவு, அது இன்னும் மோசமா இருக்கு. ம். பட்டை எனும் உடை இற்று கிழிந்ததில் முற்றும் இழந்தனையே. அந்த மரப்பட்டையே ஒரு உடை மாதிரி, அதுவே கிழிஞ்சு போச்சுன்னா பாதுகாப்பு கவசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட அடையாளமே சிதைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நிலைமை. அடுத்து, சுற்று கிளைகளில் மற்ற ரசம் அற்ற இறந்தனியே. உயிர்ச்சத்தே இல்ல. ரசம்னா உயிர்ச்சத்து, அது சுத்தமா இல்லாம செத்து போச்சுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லயே அந்த முழுமையான அழிவு தெரியுது. வெறும் காஞ்சு போகல, இறந்தனையேன்னு சொல்றாரு. கடைசியா, இன்று வெறும் கனவே அப்படின்னு முடிக்கிறாரு. அதுதான் உச்சகட்டம். வெறும் கனவே. ஒரு காலத்துல அவ்வளவு உயிர்ப்பா உண்மையா இருந்ததெல்லாம் இப்ப வெறும் கனவா போச்சுன்னு சொல்றது அந்த இழப்போட தீவிரத்தை காட்டுது. பட்ட மரம்ங்கிறது வெறும் மரத்தோட கதையில போல. இல்லவே இல்ல. ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமா, அழகா, பயனுள்ளதா இருந்த ஒண்ணு. அது மனுஷனா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம். அது தன்னோட மதிப்ப, உயிர்ப்பை இழந்து நிக்கிறதோட குறியீடு தான் இந்த பட்டமரம். அந்த விசனம், பெருமூச்சு, ஓலம், இடர், இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சோகத்தை சொல்லுது. ஆமா. அப்ப சுருக்கமா பாட்டா, இந்த கவிதை ஒரு மரத்தோட செழிப்பான கடந்த காலத்துக்கும் இப்போதே உயிரற்ற நிலைக்கும் உள்ள வேறுபாட்டையும், அந்த இழப்பின் வலியையும், காலத்தோட மாற்றத்தையும் ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லுது. அருமை. அந்த படிமங்கள் வழியா நம்ம மனசுல ஒரு காட்சியை உருவாக்கிடுறாரு கவிஞர். ஆமா. இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த பட்டம் மரம் மாதிரி, அதாவது ஒரு காலத்துல நல்லா இருந்து அப்புறம் பொலிவிழந்து போன ஏதாவது ஒரு விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வருதா? ம். அது ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பழைய கட்டிடம், ஏன் ஒரு உறவு கூட இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருந்த ஒரு திறமை. அப்படி பொலிவிழந்து போன எதையாவது நீங்க பார்க்கும்போது, இந்த கவிதையில வர்ற மாதிரி ஒரு பெருமூச்சோ ஒரு விசனமோ உங்களுக்குள்ள ஏற்படுறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இத பத்தி சும்மா யோசிச்சு பாருங்க.